இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9ல இருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக கூட்டணியில் பாமக இணைஞ்சிருக்கு, இரு கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள் விரும்பிய கூட்டணி அமைஞ்சிருக்கு, திமுக மக்கள் விரோத அரசை வீழ்த்த இந்த கூட்டணி பாடுபடும் அப்படின்லாம் சொல்றாரு. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு. அன்புமணியும் அதே போல கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த கூட்டணியை எப்படி பாக்குறீங்க? அதாவது அன்புமணி ராமதாஸ் என்டிஏ கூட்டணியில தான் இருப்பேன் அப்படின்னு பல்வேறு தடவை சொல்லிட்டார். அவர் இதுவரைக்கும் திமுகவுல சேர போறேன் இல்ல திமுக ஆதரவுங்கிற எந்த முடிவையும் எடுக்கல. அவர் இத்தனை காலமும் அவர் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கார். ஆனால் அதை ஏன் அறிவிப்பதில் இவ்வளவு தாமதம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு என்டிஏ கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வரும்போது கூட தமிழ்நாட்டில் வைத்து இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் ஏற்றணும் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஆனால் அது கடைசி வரைக்கும் முடியல. எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் அமித்ஷா அவர்கள் இருந்த மேடையில ஏறல, எடப்பாடியே வரல. ஆனால் இன்னைக்கு எடப்பாடியை சந்தித்து அன்புமணி நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா 17 சீட்டு கொடுப்பதாக செய்தி வருது, 17 இடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட முக்கியமானது ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 17 சீட்டுங்கிறது ஏற்கனவே வாங்கினதை விட கம்மியா? அவர் எம்எல்ஏவா நிக்க போறது இல்ல. அவர் அன்புமணி சட்டமன்ற தேர்தலில் நிக்க மாட்டாரு. அவருக்கு தேவை ஒரு எம்பி சீட்டு. அது இவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவர் எம்பி ஆகணும்னு நினைக்கிறாரு. அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப அதை விட முக்கியமா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இந்த கூட்டணி செல்லாதுங்க, கூட்டணிக்கு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் யாரு? ஐயா ராமதாஸ் தானே, மருத்துவர் ராமதாஸ். அவர் என்ன தெளிவா சொல்லிட்டாரு, அன்புமணிக்கு இந்த மாதிரி கூட்டணி வைப்பதற்கு எந்த உரிமை இல்லை, அவர் கட்சியிலே கிடையாது, அவர் வெறும் செயல் தலைவர், அவருக்கான பதவி காலம் முடிந்து விட்டது அப்படின்ட்டாரு. நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். எப்படி இருந்தாலும் அன்புமணி எந்த பக்கம் போறாரோ அதுக்கு எதிர்ப்பான ஒரு இடத்துலதான் ஐயா ராமதாஸ் போவாரு அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனால் அன்புமணி என்டிஏ கூட்டணிக்கு தான் போவாருன்னு சொல்லி நம்ம இதே மேடையில பேசியிருக்கோம், இதே அவையில பேசியிருக்கோம். அப்ப அது நினைச்சது மாதிரி போயிட்டார். ஏனென்றால் அவர்கள் இப்போ அவருக்கு இதை முடிவு செய்யக்கூடிய இடம். ரெண்டாவது, கட்சியை கைப்பற்றணும்னா அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கும்னு நினைக்கிறார். இப்ப பாஜக யாருக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கு தான் கட்சி கிடைக்கும். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ற இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி போயிடுச்சு. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்றால் அன்புமணி என்டிஏ கூட்டணி ஆதரிக்கணும். இப்ப ஒருவேளை ஐயா ராமதாஸ் முந்தி இருந்தாருன்னா இது அன்புமணிக்கு ஒரு பின்னடைவா போயிருக்கும். டாக்டர் ராமதாஸே நாங்க அதிமுக கூட்டணியில் இருக்கோம்னு வந்திருந்தாருன்னா இப்ப அன்புமணி என்ன சொல்லியிருப்பாரு, அவருக்கு சங்கடம். அதனால இப்ப முந்திக்கிட்டு இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கூட்டணிக்கு போனதா வழக்கம். நீங்க எடுத்து பாருங்க கடந்த கால வரலாறு. பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில தான் கூட்டணிக்கே போகும். நீங்க பார்த்துருக்கோமே, திமுகவா அதிமுகவா என்று மாறி மாறி இருப்பாங்க. இங்கேயும் போய் பேசுவாங்க, அங்கேயும் போய் பேசுவாங்க, இங்க ஒரு 4 பேர் பேசுவாங்க. ஆனா இறுதியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கே அன்புமணி சீக்கிரம் முடிவு எடுக்கிறாருன்னா இதுதான் காரணம். ஏன்னா அவருக்கு கட்சியை கைப்பற்றணும். என்டிஏ கூட்டணிக்குள் ராமதாஸ் முடிவெடுப்பதை விட முன்னாடி முடிவெடுத்துடணும், எடுத்துட்டாங்க. இப்ப டாக்டர் ராமதாஸுக்கு என்ன நெருக்கடி? கண்டிப்பா அன்புமணி இருக்கிற கூட்டணிக்கு போக மாட்டாரு. இப்ப அவருக்கு என்ன நெருக்கடினா, நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, நான் தான் நிறுவனர் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய இடத்துக்கு இப்ப இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் இருக்கார். அப்ப அவர் கண்டிப்பா எனக்கு தெரிந்து
திமுக கூட்டணிக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெற்றி பெறணும், அதிகமான எம்எல்ஏக்கள் நம்ம எடுத்தா மட்டும்தான் கட்சி நம்ம கையில வரும்னு ராமதாஸ் நினைக்கிறார். அப்ப திமுகவுடைய சேர வேண்டிய நிர்பந்தம் இன்னைக்கு ராமதாஸுக்கு வந்திருக்கு. ஒரு டிமாண்டே கிடையாது. நீங்க கூட கேட்கலாம், ஏன் விஜயோட சேரக்கூடாதான்னு. விஜயோட சேர்ந்து வெற்றி பெற முடியுமா? இப்படி ஒரு சங்கடம் இருக்கு. அதுக்கு திமுகவோட கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு எம்எல்ஏ ஒரு எண்ணிக்கை கிடைக்கும். ராமதாஸ் தலைமையில் நடந்த சேலம் பொதுக்குழுல திமுகவை தான் விமர்சனம் பண்ணி பேசினாங்களே. விமர்சனம் ரெண்டு பேருமே பண்ணாங்க. திமுகவும் விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா கட்சியுமே விமர்சனம் பண்ணோம். நீங்க காலத்துல பாருங்களேன், அவங்க அதிமுகவையும் விமர்சனம் பண்ணாங்க, அது பாஜகவையும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா சமீப காலமா பாஜகவை அன்புமணி விமர்சனம் பண்றது இல்ல. அதுக்கு அடிப்படை நோக்கம் என்னன்னா, அவர் பாஜகவோட தான் கூட்டணிங்கிற முடிவை எடுத்து விட்டார். இப்ப கடந்த காலங்கள்ல இதே ராமதாஸ் என்ன சொன்னாரு, நான் வீட்டுல இருக்கும்போது பாஜகவுடைய ஆட்கள் வந்தாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சத்தம் கடிச்சு பாரத் மாதா கே ஜெயின்னு சொன்னாங்க. யாருன்னு பார்த்தா பாஜக காரங்க வந்தாங்க. இந்த கூட்டணியை முடிவெடுத்தது அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் தான், நான் இல்ல அப்படின்னு சொன்னது யாரு? அப்ப இந்த முடிவை அன்புமணி எடுத்து விட்டார். ஏற்கனவே அவர் அங்கதான் இருக்காரு. அவருக்குள்ள நெருக்கடிக்கு அவர் பாஜகவை விட்டு விலக மாட்டார். இப்ப அதிமுகவோட கூட்டணி வைக்கல, அவர் என்டிஏவோட தான் கூட்டணி வச்சிருக்கார். என்டிஏவில் அதிமுக இல்லை என்றாலும் அவர் என்டிஏவோட தான் இருப்பார். ஏன்னா அவருக்கான நெருக்கடி அப்படி. அப்ப அதை முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அப்ப என்டிஏ கூட்டணிக்கு எதிர்ப்பதமான ஒரு கூட்டணிகளை தான் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் வரணும். அப்ப அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் ஒன்னு திமுக இல்லைன்னா விஜய் கட்சி. அவர் எனக்கு தெரிஞ்சு விஜயை ஆதரிப்பார் என்கிற நான் ஏற்படுவது இல்லை. ஏன்னா விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் சொல்வார் என்று நான் நினைக்கல. அவர் அடிப்படையில் எப்பொழுதுமே அதிமுக திமுக என்று மாறி மாறி சவாரி செஞ்சு பழக்கம் உள்ளவர் தான். அப்ப எளிதாக அவருக்கு திமுக கூட்டணி தான் இப்பொழுது சாத்தியப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி வந்தால் நிலைமை என்ன, அதான் முக்கியம். இப்ப அதிமுக என்டிஏ கூட்டணியில அன்புமணி இருப்பாரு, திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் இருந்தால் தேர்தல் களம் எப்படி இருக்கும்? இப்ப வன்னிய சமூகத்தில் எப்படி வாக்களிப்பாங்க? இப்ப என்ன முடிவு? தேர்தலுக்கு அப்புறம் யார் அதிக எண்ணிக்கையில் எம்எல்ஏக்க வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கட்சின்னு ஒரு முடிவுக்கு வரும். மக்களே முடிவு பண்ணட்டும். இப்ப அவங்க பிரச்சனைய நீதிமன்றம் தீர்க்குதோ அல்லது தேர்தல் ஆணையம் தீர்க்குதோ இல்லையோ, மக்கள் மன்றம் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கிறது. அதான் முக்கியம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு பாட்டாளி மக்கள் கட்சி யார் கையில் இருக்க போகுது, அதுக்கு உண்மையான ஓனர் யாரு அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணட்டும். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிக்கலாம் இடத்துக்கு போவாங்க. இப்ப நீங்க பாருங்களேன், சின்னம் முடக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்னம் முடக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி முடக்கப்பட்டால் அப்ப அன்புமணி ரொம்ப எளிதா அவர் தாமரை சின்னத்துல போட்டிடுவார், வாய்ப்பு இருக்கு. தாமரை சின்னத்துல போட்டிடுவார். அப்போ டாக்டர் ராமதாஸ் எந்த சின்னத்துல போட்டிடுவாங்க? அவருக்கு சுயேட்சை சின்னத்துல போட்டிடுவாரா அல்லது உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுவாருங்கிற சிக்கல்லாம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு முடக்கப்படும் பொழுது அல்லது ரெண்டு அணிக்குமே ஒரு சுயேட்சை சின்னம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அன்புமணிக்குன்னு ஒரு சுயேட்சை சின்னம் கொடுக்கலாம். அதே மாதிரி டாக்டர் ராமதாஸுக்கு அணிக்கு ஒரு சுயேட்சை சின்னம் கொடுக்கலாம். எப்படி ஒரு காலத்துல ஜெயலலிதா ஜானகி பிரிந்து நின்றாங்களோ அது போன்ற ஒரு சூழல் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில வந்துருச்சு. அப்ப யார் அதிகமா இடங்களை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கட்சினா கண்டிப்பாக அவர் விஜயோட போக விரும்ப மாட்டார். ஏன்னா விஜயோட சேர்ந்து ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டார். அப்ப அதிகமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யார் கூட சேர்ந்தா இருக்கும்? பிரதான கட்சிகளோட சேர்ந்தாதான் இருக்கும். திமுக கூட போனா ஏற்கனவே திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காருல்ல, பாமக பாஜக இருக்கும் கூட்டணியில் விசிக இருக்காது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு இருக்கிறாரு அவரு. இல்ல இது ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில ஒரு சிக்கல் இருக்கு. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா விசிக இருக்காது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியா வரலையே, உடஞ்சு நிக்குது. இப்ப திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு முழுமையான பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்துல உள்ள வரும்போது தானே சிக்கல் இருக்கும். இப்ப ரெண்டுமே உடைஞ்சு போய் இரண்டுமே ஒரு சுயேட்சை சின்னத்துல வந்தாங்கன்னா அவருக்கு என்ன சிக்கல் இருக்கு? இப்ப அன்புமணி நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாரு. டாக்டர் ராமதாஸ் நான் தான் சொல்லி கிளைம் பண்றாரு. ஆனா இப்ப ரெண்டு பேருமே இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தக்காரங்க இல்ல, உடஞ்சு நிக்கிறது. தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ண போகுது. அப்ப இந்த இடத்துல டாக்டர் ராமதாஸ் உடைந்த அணியை கொண்டு சேர்த்தால் நிச்சயமாக திருமாவளவனுக்கு எந்த சங்கடமும் வராது என்பது என்னுடைய கருத்து. அவருக்கு என்ன சங்கடம் வரப்போகுது?
முழுமையான பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மாம்பழ சின்னத்துக்கு வந்தா மட்டும்தான் அவருக்கு அந்த ஏற்கனவே எடுத்த முடிவுக்கு சரியா இருக்கும். இப்போ உடைந்து போயிருக்கிறது. நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. அதனால் சங்கடம் வர வாய்ப்பில்லை. அது முக்கியமா பார்க்கப்படணும். இந்த மாதிரியான ஒரு சோதனையான காலகட்டத்தில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண திருமாவளவன் முன் வருவாரா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அவர் எப்படிதான் இருந்தாலும் திருமாவளவன் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை மதிக்கக்கூடிய ஒருத்தர் தான். கடந்த காலங்களில் எழுச்சி தமிழர் என்று பட்டமே எனக்கு தெரிந்து ராமதாஸ் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய என்னுடைய சுற்றறிவுக்கு அதான் படுது. அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தார் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சொல்லப்போனா ரெண்டு பேரும் ஓரணியில் இருந்தார்கள். அந்த அணியை பிரித்தது கூட பின்னாடி இருந்தது அன்புமணிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. முக்கியமா நீங்க பாக்கணும். அதாவது ராமதாஸ் அவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் சேர விடாமல் தடுத்த சக்தியே அன்புமணிதான் அப்படிங்கிற பேச்செல்லாம் விசிகால பேசினதெல்லாம் நம்ம பார்த்திருக்கேன். அப்ப அன்புமணி வந்தாது கூட உங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கும். திருமாவளவன் அவர்களுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்தா சங்கடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு வகையில் சமூக நீதிக்கு நல்ல விஷயம்தான். ஒரு அணி பிரிஞ்சு வந்து சமூக நீதி பேசிய ஒருத்தர் வந்து இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு வர்றது நல்லதுதான். இப்ப இது ஒரு வாய்ப்பு. நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு ஒரு புதிய ஒரு எழுச்சி அல்லது வந்து ஒரு மாற்றம் விசிகாவோடவும் நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குதான் நான் பாக்குறேன். அப்ப இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, அன்புமணி என்டிஏ கூட்டணிக்கு போனது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அப்ப இவங்க தான் அப்படின்னு. அப்ப தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வாய்ப்பு கூட இருக்கு. இன்னொரு வாய்ப்பு சொல்றேன். தேர்தல் ஆணையமே முடிவு பண்றாங்கன்னு வைங்க, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி தான் அப்படின்னு முடிவு பண்ணி மாம்பழ சின்னத்தை கொடுத்துட்டாங்கன்னா இப்ப அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் போயிடும். அப்ப டாக்டர் ராமதாஸ் தான் சுயேட்சை சின்னத்தில் நிக்கணும். அப்ப ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லியே கிளைம் பண்ண முடியாத இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை தானே. இப்ப வந்து திமுக கூட்டணிக்கு அவங்கதான் பாட்டாளி மக்கள் கட்சி, நான் வந்து இப்படி வந்து நடுத்தருவில் நிக்கிறேன், நான் வந்து வெளியே நிக்கிறேன், நான் சுயேட்சை சின்னத்துல வந்து போட்டிடணும் அப்படின்னு வந்தால் அதுவும் வந்து கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்கள் வந்து இதை வந்து வரவேற்கத்தான் செய்வாரு. ஏற்கனவே சொன்னதுதான், அன்புமணியால பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அளவுக்கு மோசமான இடத்துக்கு போகும்னு. இப்ப அவங்க கட்சிக்காரங்களே அதானே சொல்றாங்க. கட்சிக்காரங்கள் என்ன, அவருடைய அப்பாவே என்ன சொல்ற, நான் செஞ்ச தப்பு அன்புமணியை தலைவராக்குனது அப்படித்தானே. அப்ப இது வந்து விசிகாவிற்கோ இல்ல திருமாவளவனுக்கோ சங்கடம் வராது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இப்ப இந்த என்டிஏ கூட்டணிக்கு எதிராக ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கட்சி தான் திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி. அதை வலுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் வந்தால் நிச்சயமாக களம் பரபரப்படையும். வன்னிய சமூகத்திலே வந்து ஒரு பேச்சு வரும், நமக்கு உண்மையான தலைவர் யாரு அப்படின்னு. ஏன்னால் வன்னிய சமூகத்தில் இத்தனை வருடம் வந்து வன்னிய சமூகத்துக்காக வந்து ஒரு குரல் கொடுத்து அந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்கு வந்து தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர் ராமதாஸ் தான். அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. இன்னைக்கு அவரே கண்கலங்கி இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த மக்கள் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு அந்த மக்கள் பேசுறாங்க. ஏன்னா அவரைத்தான் கண்டிப்பா வந்து நம்ம வந்து அவருக்கு பக்கம் நிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க பேசுறாங்க. இது எந்த மாதிரியான சூழல் வருதுன்னா, என்டிஏ கூட்டணிக்கு இது ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் இருக்கிற இடத்துக்கு ஓட்டு போடுவாங்களா? அந்த வாக்குகள் போய் சேராது. அடிப்படையில் அதிமுகவிற்கும் என்டிஏ கூட்டணிக்கும் ஆதரவாக இருக்கின்ற வன்னிய சமூகம் கூட இன்னைக்கு ஐயாவுக்கு எதிராக நாங்க போட மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க, அது இன்னும் பின்னடைவு தான். நிச்சயமா ராமதாஸ் இது அன்புமணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். அப்படிதான் நான் பாக்குறேன். பாமக ஒன்னா இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் வலியுறுத்துவாங்களா? ஏன்னா அதிமுக சொல்றாங்கல்ல, எல்லாம் ஒன்னா இருந்தாதான் வெற்றி பெறும், தேர்தலுக்கு எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி அதிமுக வலியுறுத்துறாங்கல்ல. அந்த மாதிரி பாமகவையும் வலியுறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்ப நீங்க பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பிரச்சனை வரும்போதே நம்ம வந்து யார் போய் பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த குருமூர்த்தி வகைற ஆட்கள் எல்லாம் போய் ஏன் பார்த்தாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியால் என்டிஏ கூட்டணிக்கு லாபம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப சில தினங்களுக்கு முன்பு கூட அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படிதான் சொன்னார். இப்ப எப்படி பேசுறாங்க, இப்ப அதிமுக உடைந்தாலும் கூட ஓபிஎஸ்சியை நம்ம அரவணைக்கணும், தினகரனை அரவணைக்கணும்னு சொல்ற மாதிரிதான் அன்புமணி இருக்கட்டும், ஆனால் ராமதாஸையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் பாஜக நினைக்குது. ஆனால்
பிரச்சனை வந்து இது வந்து அதிமுகவை விட பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா இப்ப அதிமுக என்பது ஒரு தனிப்பட்ட ஆளுடைய கட்சி இல்ல, அது வந்து அதனுடைய பைலா வேற. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸோட கட்சி, அவர் உருவாக்கின கட்சி. இப்ப வந்து அவர் தான் நிறுவன தலைவர். இப்ப கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி, இப்ப அதிமுகவுக்கு எம்ஜிஆர் மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராமதாஸ், அதுல மறுப்பு இல்ல. அப்ப அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு, அவர் எப்படி சேருவாரு? அவர் தான் அந்த கட்சியை உருவாக்கி இருக்காரு, இத்தனை வருஷம் கட்சியை கட்டி காப்பாத்திருக்காரு, வளர்த்திருக்காரு. அவர் தான் ராமதாஸ் அன்புமணிக்கு வந்து பல்வேறு பதவிகளை வாங்கி கொடுத்தாரு. பொதுக்குழுல அன்புமணியை பத்தி எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல வந்து ராமதாஸ் அவர்கள் இறங்கி போவாருன்னு நான் நினைக்கல, அன்புமணியை தான் இறங்க போக வச்சிருக்கணும். இப்ப அமித்ஷா அவர்களோ அல்லது என்டிஏ கூட்டணி உள்ளவங்களோ அன்புமணியை போய் நீ உங்க அப்பா காலில் விழுந்துரு, அப்பாவை சமாதானப்படுத்தினா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இப்ப அன்புமணியே போய் ராமதாஸ்கிட்ட போய் நான் மன்னிச்சுக்கங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன்னு சொல்லியிருந்தால் இது ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப அது ஒரு எளிமையான வழி இருக்கும்போது அதை விட்டுட்டு நீங்க இப்ப ராமதாஸை வந்து போய் நெருக்கடி கொடுக்க முடியாது. இது கிட்டத்தட்ட வந்து கட்சி உடைந்து விட்டது. இனி வந்து இதுல வந்து ஈகோவை தாண்டி இன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனை உள்ள போயிட்டு இருக்கு. அதாவது இங்க இருக்கிறவங்களை அவர் நீக்கிறதும், அங்க இருக்கிறவங்களை இவர் நீக்கிறதும், இன்னும் வந்து அன்புமணி வந்து ராமதாஸை தான் நீக்கல, ராமதாஸே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நான் நீக்கிறோம்னு சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு போயிடும் போல பிரச்சனை. அப்ப இந்த இடத்தில் வந்து இரண்டு கட்சிகளும் இந்த தேர்தலில் ஒன்றாக சந்திக்கிற எண்ணம் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இல்லை. எந்த ஒரு அரசியல் விமர்சகர்களும் இதை நம்ப தயாராக இல்லை. அதனால திமுகவில் டாக்டர் ராமதாஸ் சேர்வது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. எனக்கு தெரிஞ்சு உறுதிதான், விஜயோட போக மாட்டார். அப்ப இதுல என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, யாருக்கு இந்த சின்னத்தை கொடுப்பாங்க, யாருக்கு கட்சி பேர்ல நிப்பாங்கன்னா அதிகமான வாய்ப்பு அன்புமணிக்கு தான் நிற்கும். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து என்டிஏ கூட்டணியில வந்ததுனால, அன்புமணி வந்து என்டிஏ கூட்டணியில் இருப்பதனால் கண்டிப்பா அன்புமணிக்கு தான் ஃபேவர் பண்ணுவாங்க, கட்சியவும் சின்னத்தையும் கொடுப்பாங்க. இப்ப வந்து தெருவில் நிக்கிறது வந்து ஐயா ராமதாஸ் தான். அப்படி தெருவில் நிற்பவரை கொண்டு வந்து இப்ப வந்து திமுக கூட்டணி கொண்டு வந்து அவர் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லி அவருக்கு எண்ணிக்கையை கொடுத்து அவர் வந்து ஒரு பொது சின்னத்தில் நிறுத்தி அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். அதனாலதான் திருமாவளவன் போன்றவர்கள் வந்து அன்பு இது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வருவதை எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்றேன். அவங்க ஏற்கனவே நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து விட்டால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்றாங்கல்ல, அது இந்த இடத்துல இப்ப பொருந்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே வந்து பாஜகவுடைய ஆதரவோடு இருக்கின்ற அன்புமணி தான் பாட்டாளி மக்கள் கட்சியாக இப்பொழுது இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் நியாயமாக நேர்மையாக பார்த்தால் டாக்டர் ராமதாஸ் தான் அதுக்கு நிறுவன தலைவர். ஒரு நிறுவன தலைவர், ஒரு குடும்ப தலைவரை இன்னைக்கு குடும்ப தலைவரை அந்த குடும்பமே சேர்ந்து இன்னைக்கு வெளியேற்றின மாதிரி அவருடைய மகன் வெளியேற்றிருக்கார். அப்ப அந்த ஆதரவு கிடைக்கும். அதனால வந்து இந்த தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியே யாருக்கு உண்மையான சொந்தம்னு மக்கள் தீர்மானிக்கிற ஒரு செயலாகவும் நான் பார்க்கிறேன். அதனால யாரும் இதை எதிர்க்க மாட்டாங்க. ஒன்று. இரண்டாவது முக்கியமா விஜயை வந்து பெரிய அளவுல வளர வந்து ராமதாஸ் விரும்பல அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னால் விஜயை வளர்த்து விடவோ, ஏனென்றால் இன்னைக்கு விஜய்க்கு வன்னிய சமூகத்தில் செல்வாக்கு இருப்பதாக அவர் ராமதாஸ் நினைக்கிறார். ஏன்னா அஞ்சலை அம்மாள் இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு கொள்கை தலைவராக அறிவித்தது என்பதை கூட ஆரம்பத்தில் ஆதரித்த ராமதாஸ் அவர்கள் போக போக பெருசா ஆதரிக்கல. ஏன்னா அஞ்சலை அம்மாள் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர், அவரை வந்து விஜயை தூக்கி பிடிக்கிறாரு, இந்த சமூக இளைஞர்கள் வாக்கு அங்க போகுதுங்கிறத கூட அவர் விரும்பல. ஏனால் நம்ம இத்தனை வருடம் கட்டி காத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அந்த வாக்குகள் வரணும். அதை விட முக்கியம் வன்னியர் சங்கம். இப்ப இந்த கட்சியை விட இன்னைக்கு வன்னியர் சங்கம் யாருக்கு இருக்கோ அவங்க தாங்க உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப அந்த வன்னியர் சங்கம் யாருக்கு ஆதரவா இருக்கு? வன்னியர் சங்கம் முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸுக்கு தான் ஆதரவா இருக்கு. இப்ப அது முக்கியமானது. இப்ப போட்டியே வன்னியர் சங்கம் வர்சஸ் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னால் அன்புமணி கிட்டத்தட்ட கட்சியை கைப்பற்றி விட்டார். தேர்தல் ஆணையம் அதற்கு ஆதரவாக இருக்கிறது. என்டிஏவில் இருக்கின்றவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் இன்னைக்கு அன்புமணி ஆதரிக்கிறாங்க. ஆனால் வன்னியர் சங்கத்தை அவங்க கைப்பற்ற முடியாது. வன்னியர் சங்கத்துடைய பைலா வேற. அது வன்னியர் சங்கம் முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸை ஆதரிக்கின்ற ஒரு அமைப்பு. அப்ப இது தேர்தல் களத்துல பிரதிபலிக்கும் நான் சொல்றேன்.
மேலும் சில கட்சிகள் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தேமுதிக 9ஆம் தேதி தான் மாநாடு அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறாங்க, எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதில் அவங்க இந்த மாவட்ட செயலர் விருப்பத்தை ஒரு படிவத்தில் எழுதியெல்லாம் போட சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சிகளில். இப்போ தேமுதிக ஒரு முடிவு எடுக்குமா? அதாவது தேமுதிக வந்து கடந்த 2-3 தேர்தல்களில் மிக தவறான முடிவு எடுத்ததுனால அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன கணிக்கிறேன்னா, தேமுதிக திமுக கூட்டணி தான் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு இப்பொழுது எம்எல்ஏக்கள் தேவை. அவர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தது சூழல் பார்க்கும்போது இப்போ வந்து கட்சி வந்து முழுமையாக தேய்ந்து கட்டெரும்பாகிவிட்டது, அழிந்து விட்டது. மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணியில போய் மொத்தமா கட்சியை இழுத்து மூட விரும்ப மாட்டாங்க. அவர்களுக்கு இப்பொழுது எம்எல்ஏக்கள் தேவை, அவர்களுக்கு எம்பி பதவி தேவை, அவங்களுக்கு அதிகாரம் தேவைங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. ரியாலிட்டி புரியுது. இரண்டாவது, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சி கிடக்கு, அந்த பக்கம் கிடக்கு. பாஜக வந்து இவ்வளவு பிரச்சனை, தமிழ்நாட்டில் வந்து பாஜக வெற்றி பெறுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. விஜய் கட்சி ஆரம்பித்தது, இவற்றெல்லாம் பார்க்கும் பொழுது தேமுதிக தவறான முடிவை எடுத்தால் அது காணாம போயிடும்னு தெரியும் அவங்களுக்கு. பிரேமலதா அவர்களுக்கு இப்ப எடுக்கின்ற முடிவு என்பது சரியா இருந்தா மட்டும்தான் 2026க்கு அப்புறம் தேமுதிக வந்து அரசியல் களத்திலே இருக்க முடியும். அதனால எனக்கு தெரிந்து அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் குறைந்த எண்ணிக்கையிலாவது எம்எல்ஏக்களாக வர வேண்டும், அப்பொழுதுதான் கட்சி வளரும் இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. அதனால அந்த முடிவு முக்கியமானது. ஏன்னா விஜயும் வர்றதுனால அவர்கள் விஜயோட சேர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, விஜயை போய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இல்லை. என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகமான வாய்ப்பு என்பது அவர்கள் திமுக இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த தடவை வந்து சட்டமன்றத்தில் மீண்டும் வந்து கால் பதிக்க வேண்டும், அது ஒரு எண்ணிக்கை வர வேண்டும். ஒரு 10 இடங்களிலாவது நம்ம வந்து எம்எல்ஏக்கள் இருக்கணும், அப்பதான் கட்சியை காப்பாற்ற முடியும். கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னா இந்த தடவை நம்ம எம்எல்ஏக்களாக நம்ம சட்டமன்றத்துக்கு போகணுங்கிற எண்ணம் பிரேமலதா அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு தடவையும் தவறான முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலை மாறும் என்று நான் நினைக்கிறேன். அதனால வந்து பிரேமலதா அவர்கள் இப்பொழுது இந்த மாதம் நடக்க இருக்கின்ற மாநாட்டில் நாங்கள் வந்து திமுக தலைமையிலான கூட்டணிக்கு செல்ல போறோம்னு தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சமீபத்தில் கூட முதல்வர்களுடன் உடல்நலம் சரியில்லாத போது வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தாங்க, தொடர்பு இருக்கிறது. விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டதை நீங்க ஞாபகப்படுத்துறேன், நீ நல்லா கவனிக்கணும். ஸோ விஜயகாந்த் அவருடைய நினைவு நாளில் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து போய் பார்த்து கலந்து கொண்டது என்பதெல்லாம் இதற்கான சமிக்கைகள் தான். அப்ப நிச்சயமா இது மாற்றம் ஏற்படும், இப்படித்தான் களம் போகும்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் January 9 to 12. Click the link below and register. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.